இளைஞர் அணி கூட்டம் போறதுல உனக்கு வேலை தான் முக்கியம்னா அப்படி ஒரு வேலை டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தாரெல்லாம் அப்படியே திருடிட்டு ஓடுறானுங்க, அப்படியே பிச்சுட்டு ஓடுறானுங்க இந்த வாழைப்பழத்தை எல்லாம். கழகத்துறை இளைஞர் அணிக்கும் இது ரெண்டு தான் மிக மிக முக்கியமான பலம், முக்கியமான ஸ்ட்ரென்த். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அப்பாடா, இப்பதான்யா இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான், இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தது திமுக மீட்டிங்கு, திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே வருது. அப்படியே ஒரு ரேம்ப் வாக் அப்படியே சாதிச்சு கிழிச்சிட்டார் இல்லையா, இவர் நடந்து வராராம். ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். உன்னுடைய வார்த்தை தான் தெரியுமா, டிங்கி 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 நடந்து வருது. இவர் நடந்து வர அப்படியே எல்லாரும் அப்படியே துண்டெல்லாம் தூக்கி போடுறாங்க. யார் இந்த உடன்பிறப்புக்கான உளுத்தம்பருப்பு அதை வாங்கி அப்படியே அப்படி கேட்ச் பண்ணி அப்படி போட்டுக்கிறாராம். அதை போட கூட தெரியல, இந்த கத்திக்கு கழுத்துல போடாம வாய்க்கு போட்டுக்கிட்டு. இப்படி ஒரு முட்டாள எங்கேயாவது நீங்க பார்த்திருக்க முடியுமா? வெட்கமே கிடையாது. அப்பன் பிள்ளைய புகழணும், புள்ள அப்பனை புகழணும். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. ஐ டோன்ட் கேர். நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான். கழுத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு அவருடைய யூனிஃபார்மா இருக்கிறது அந்த கிரீம் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட். இருந்தாலும் எனக்கு வேணும். இன்னைக்கு அதே மாதிரியே ட்ரெஸ்ல வந்தாரு முக ஸ்டாலின் அவர்கள். கிளாமர் அப்பில், சேம் அப்பில். விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் எப்படி இருந்துச்சு? சும்மா ஓடி வந்தார். அங்கேருந்து அப்படியே அந்த கொடியினுடைய மஃப்ளர் வந்து விழும், அதை பிடிச்சு எடுத்து தலையில் அப்படி கட்டி அப்படி நடந்து ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வருவாங்க, விழுவாங்க. இதெல்லாமே நம்ம பார்த்தோம். எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? அதுக்கான காப்பியை நீங்கள் பார்க்கணும்ல. ஸ்டாலின் அவர்கள் நடந்து வராரு, பின்னாடி ஒருத்தனை அனுப்பி விடுறாங்க, அந்த மஞ்சள் கலர் பூவை கொடுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி. அவன் வாரான், வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி காவலாளிகள் தடுக்கிற மாதிரி தடுக்கிறாங்க. இன்னொருத்தன் வர்றதை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பையன் வாரான், இவங்க தடுக்கிற மாதிரி தடுக்கிறாங்க, அப்படியே கீழே விழுற மாதிரி வேணுனே விழுகிறான். நல்லாவே தெரியுது அது அப்பட்டமான நடிப்பு அப்படின்னு சொல்லி. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஆனால் அதே மஞ்சள் கலர் பூவை கொண்டு வராங்க. ஒரே மஞ்சள் கலர் பூ எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? எங்க அண்ணன் இல்ல சார், நீ படின படிக்க தெரியாதா? பரமாவது பாருங்க. சரி, அதை கூட விட்டுறலாம். மஃப்ளரை தூக்கி எறிந்தாங்க பார்த்தீங்களா? அதாவது விஜய் அவர்களுக்கு அந்த கட்சி கொடி மஃப்ளர் நீளமாக இருக்குமே, கழுத்தில் போடுவாங்களே, தலையில் கட்டுவாங்களே, அதே மாதிரி மஃப்ளரை நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும் எறிகிறாங்க.
ஸ்டாலின் அவர்கள் அதை கேட்ச் பிடிச்சு அப்படியே போட்டு இந்த ஊட்டி கொடைக்கானலுக்குலாம் போனால் நம்ம போடுவோம் பாருங்க, அப்படி போட்டு அந்த மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து வச்சிருந்தார். என்னதான் மேக்கப் போட்டாலும் கழுத குதிரையாகாது. ஸோ ஓகே, இதுவரை நீங்கள் காப்பி அடிச்சதெல்லாம் ஓகே. அடுத்ததான் என்னப்பா காப்பி அடிக்க போறீங்கன்னு சொல்லி பார்த்தா செல்ஃபி புள்ள, லெட்ஸ் டேக் செல்ஃபி புள்ள அப்படின்னு சொல்லி செல்ஃபி உன்னையே விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு. அவருடைய ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது அவர் எடுத்த செல்ஃபி வீடியோ, அந்த தலையில அவர் ஃபிளாக் கட்டிட்டு எடுத்த அந்த வீடியோ ரொம்பவே வைரலா இருந்துச்சு. என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? வந்து தொலை. இன்னைக்கு அதே மாதிரியான வீடியோவை அண்ணன் உதயநிதி அவர்கள் எடுத்திருக்காரு. ஏய் என்னையா இதுலயுமா காப்பி பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய வச்சிருக்கோம். அப்ப ஏன் காப்பி பேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா, சார் இளைஞர்கள் எல்லாம் இப்படி செஞ்சாதான் சார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சர்வே எடுத்திருக்காங்க, அது இப்படியே வாந்தி எடுத்திருக்காங்க, அதை அப்படியே கேட்டு நடத்திருக்காங்க டிஎம்கேனுடைய இந்த கூட்டம் அப்படின்னு சொல்றது அச்சசலா தெரிகிறது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள், முரட்டு தொண்டர்கள்னு. ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொள்கைனா என்ன? என்னன்னு எதுவுமே தெரியாம இந்த விருதுநகர் மாவட்டத்துல கால் பதிச்சதுமே எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு. இன துரோகி ஐயா, நான் உங்களை சொல்லலைங்கய்யா, இவனுங்களை சொன்னேன். அட சும்மா இரேண்டா, நீங்க போங்க, நான் பின்னால வந்து கேள்விப்படுத்துறேன். நீங்க போங்கய்யா, நீங்க போங்க. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? தமிழகத்திற்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று வைகோ சொல்லாம யார் சொல்லுவா? இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியிலே கூட்டணியிலே இருக்கிறோம். அந்த அணி வெல்ல வேண்டும், வெல்லும். நான் ஸ்டாலினை கேட்கிறேன். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கனிமொழி பலியாடாக்கப்பட்டு விட்டார். ஸ்கேப் கோட். இதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடித்தவர்கள் திரைமறைவில் பதுங்கிக் கொண்டார்கள். கலைஞர் குடும்பத்தில் சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் அப்படின்னு சொன்னீங்களே சாரு. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. தெய்வமே காப்பாத்து. இத்தனை 1000 மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? சாப்பாடு பிளஸ் 100 ரூபாய். ஆமா நான் வர்றேன், அடுத்த வாரம் என் தம்பி வர்றான், சித்தப்பா பையன், அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு, அவர்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு. நாங்க பாப்போம். ஊழல் கரைபடிந்த திமுகவோடு என்னையா சொல்ற? 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து பதறாத, 18ஆம் சவாரிதான் போயா. லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணமான திமுக தலைமை, ஐயோ அற சொல்லா சொல்றானே, பார்வதி அம்மாளை இங்கு மண்ணில் கால் வைக்க விடாமல் அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும்? இவர்களுக்கெல்லாம் தமிழ் ஒடிச்சு செத்து போச்சா? அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. சாதிக் பாட்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போட, இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் இந்த ஆத்திரத்துல அப்படியே மனசு துடிச்சு போய், ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை, இத ரொம்ப கடுமையான வார்த்தையில சொல்லணும்னா வேறொரு தொழில் இருக்கு, அந்த தொழில் செய்யலாம்னு சொல்லலாம். இத போன ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே, என்ன அது? என்ன சொன்னா சொல்லுங்களா? வேற ஒரு தொழில், உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். Oh my God, God, what a scene! Oh my God, what a 2011 ஜனவரி 11 மீத்தேன் கேஸை கொண்டு வந்து இந்த காவிரி டெல்டாவை அழிப்பதற்கு, நாசமாக்குவதற்கு
கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்ட இந்த டெல்டா மக்களின் துரோகி என்ற எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின். இதை ஒண்ணு மறுக்க முடியாது. ஊழல் கரைபடிந்த திமுகவோடு 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி ஈழத் தமிழர்களை காவு கொடுத்து லட்சக்கணக்கான ஈழத்தமிழர் படுகொலைக்கு முழுக்க காரணமான திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர்வு உள்ளவன் கூட்டு வைக்க முடியும்? இவர்களுக்கெல்லாம் தமிழ் ஒடிச்சு செத்து போச்சா? நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். இதால என்ன அடிங்க ஐயா. ஐயா அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. தமிழகத்திற்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று வைகோ சொல்லாம யார் சொல்வார்? இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியிலே கூட்டணியிலே இருக்கிறோம். அந்த அணி வெல்ல வேண்டும், வெல்லும். அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. அப்படி என்றால் என்னை அல்ல, நானே என்னை வஞ்சித்துக் கொள்வதாக இருக்கும். சாவு சாவும்ல செத்த பையல, நீ நலமா இருந்தா ஒழுங்க எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். என்னையே என் நெருப்பு என் நெஞ்சையே சுடும். உங்களோட கூட்டு வைத்தா நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்